بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين أنيس الغريبين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وصحابه نجوم طريق يوما أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أدبوا أولادكم على ثلاث خصال حب نبيكم وحب أهل بيته وقراءة القرآن أو كما قال عليه الصلاة والسلام புகழன் அனைத்தும் ஏக அல்லாஹுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை அயராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கும் இன்னும் வர இருக்கும் நம்முடைய உபதேசங்களை கேட்கக்கூடிய அனைத்து நபர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய பரக்கத்தான ஜும்ஆவுடைய பரக்கத்தினால் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை இறைவன் நிறைவேற்றி வைத்திடுவானாக. பலா முசீபத்துக்கள், ஆபத்துக்கள், திடீரென்ற மரணங்கள், தீராத நோய்கள், விபத்துக்கள், மரணங்களில் இருந்தும் இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் சமூகத்தையும் சந்ததியும் பாதுகாத்துடுவானாக என்று துஆவோடு ஒரு சில வார்த்தைகளை இங்கே நினைவூட்ட ஆசைப்படுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிஅமத் நம்மை வாழ வைத்திருப்பது, உயிரோடு இருக்கச் செய்வது. ரூஹ் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனிடத்திலே ரூஹ் இல்லை என்றால் அது அவனுக்கு பெயர் மனிதன் அல்ல, செத்த பிணம் என்று சொல்லுவோம். ரூஹ் உண்மையாகவே அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட். ஒரு பெரிய பணக்காரர், வசதி படைத்தவர், உலக கோடீஸ்வரர், ஆனால் அவருடைய உடம்புல ரூஹ் இல்லைன்னா 2 நாள் 3 நாளைக்கு மேலே வைத்திருக்க மாட்டான். பெரிய கல்வி மகான், கொட்டி கிடக்கிறது, அறிவியல் ஆய்வு எண்ணற்ற கலையில் உள்ளடக்கிய ஒரு மனிதர். அவர்கிட்ட பேசினாவே தத்துவமாக பேசக்கூடிய ஒரு பெரிய ஞானி. ஆனால் அவரிடத்துல உடல்ல ரூஹ் இல்லை என்றால் அவரை யாரும் வைத்திருக்க மாட்டோம். சிங்கம் என்றால எல்லாத்திற்கும் ஒரு பயம். சிங்கம் அதனுடைய உடம்புல ரூஹ் இருந்தாதான் அந்த பயம் இருக்கும். ஒருவேளை ரூஹ் இழந்த உயிரற்ற சிங்கம் இருந்தா எல்லாம் போய் அதை கண்ணை குத்துவோம், வாயை குத்தி பார்ப்போம், உடம்பை குத்தி பார்ப்போம். அப்போ உலகத்தில் பொறுத்தவரை அது மனித இனம், விலங்குகள், பறவை, மீன், செடி, கொடி, தாவரங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாத்திற்கும் ஒரு மதிப்பு உண்டு என்றால் அந்த உடலிலே இருக்கிற, அந்த நாத்திலே இருக்கிற ரூஹை வைத்துத்தான் அதற்கு மதிப்பு அல்லாஹ் வைத்திருக்கிறார். உயிர் இல்லை என்றால் உடலுக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அழகான மனிதர், பேர் அழகு கொண்ட, அது ஆணோ பெண்ணோ, உயிர் இல்லை என்றால் அது பிணமாகத்தான் பார்க்கப்படும். இப்படியே சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். ஆகமொத்த ஒட்டுமொத்த சுருக்கமாக பார்த்தால் உயிர் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி காட்டுவார்கள்.
2 மனிதர்களில் ஒரு மனிதர் விரைவாக வஃபாத்தாகிவிட்டார். இன்னொரு மனிதர் கொஞ்சம் அவரை விட அதிகமாக நாட்களில் வாழ்ந்து அவர் வஃபாத்தாகிவிட்டார். 2வது வஃபாத்தானவர் தான் சுவனத்தில் முதல் செல்லுவார். அதற்கு காரணம், முன்னே வஃபாத்தானவருடைய ஆயுளிலிருந்து இவர் கொஞ்சம் அதிகமான ஆயுள் இருக்கிறது. அந்த ஆயுளிலே அவர்கள் அதிகமாக தஸ்பீஹாத்துகள் செய்திருக்கலாம், தொழுகை தொழுதிருக்கலாம், நோன்புகள் நோன்றிருக்கலாம். அதனால் முந்தி மரணத்தை விட 2வது நபர் மரணித்தாரே அவர்தான் சுவனத்தில் முந்தி செல்வார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு உயிர்கள் பிரியக்கூடிய விதங்கள் பலவிதமாக பார்க்கிறோம். முதல்ல இயற்கை பேரிடர்களால் உயிர்கள் பறிக்கப்படுகிறது. திடீரென்று நிலநடுக்கம். கடந்த மாதங்கள் எல்லாம் இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் கடுமையான நிலச்சரிவு, கடல் சுனாமி, வெள்ளம் ஏற்படுகிறது. இதுபோல பேரிடர் காலங்களில் சில உயிர்கள் பறிக்கப்படுகிறது. வேறு சில விதத்தில் விபத்து போன்ற கட்டிடம் சரிவு, குளிக்க போன நேரத்தில் திடீரென்று அவர்கள் நீரில் மூழ்கி சாகும். இது போன்ற செய்திகள் எல்லாம் யதார்த்தமாக, விபத்தாக, இயற்கையாக பலவிதமான விதத்தில் உயிர்கள் பறிக்கப்படுகிறது. சில பேர்கள் மன கஷ்டம் அல்லது பண கஷ்டம் தாங்க முடியாம தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய தற்கொலைகள், இவைகள் ஒருபுறம் இருந்தால், சில நபர்கள் மதத்தின் பெயரால், மாட்டின் பெயரால் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே மனிதாபிமானம் இல்லாமல் அடித்து கொலை செய்யப்படக்கூடிய பல கொலைகள் உண்டு. திருட போன இடத்துல கொலைகள் நடப்பதுண்டு. கள்ள தொடர்பால் ஏற்படக்கூடிய கொலைகள் நடப்பதுண்டு. இது மாதிரி உயிர்கள் உடலை விட்டு பிரிகின்ற இந்த விதங்கள் ஏராளமாக இருக்கிறது, பல வடிவத்தில் இருக்கிறது. அந்த வடிவத்தில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வீணா போனது, இன்னொன்று ஒரு பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. வீணான அந்த ரூஹ் பிரிகிறது என்பது அதற்கு நம்ம எந்த காலத்திலையும் காரணமாக ஆகிவிடக்கூடாது. நம் இடத்திலிருந்து உயிர் பிரியக்கூடிய நிலையில் இருக்குமேயானால், ஒன்று உலகத்தினுடைய நன்மையாக இருக்கலாம் அல்லது ஆகிரத்தினுடைய நன்மையாக இருக்கலாம். இதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலேயும் நம்முடைய உயிர் பிரியப்படக்கூடாது என்பதில் கவனம் கொள்ள வேண்டும். கடந்த சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு பள்ளி வேன் ஆற்றுக்குள்ளே கவிழ்ந்து விழுந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆசிரியர் ஒருவர் கிட்டத்தட்ட 17 குழந்தைகளை பாதுகாத்து காப்பாற்றி, நீரில் விழுகப்பட்ட அந்த வேனில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கப்பட்டு அந்த போராட்டத்தில் அவர்கள் தன்னுடைய உயிர் நீத்து போனார்கள். இது உலக ரீதியாக இது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம். தன்னை மாய்த்து கொண்டு பல உயிர்களை காப்பாற்றிய ஒரு பெண்மணி. இது மாதிரி பல வரலாறுகள் உண்டு. நிகழ்காலத்தில் நிறைய அது மாதிரி நடந்திருக்கிறது. ஒரு திடீரென்று தீ விபத்து அல்லது ஆக்சிடென்ட் போன்ற பெரிய பெரிய ஏதாவது விபத்துக்கள்ல முக்கியமான சில நபர்கள் அதில் பங்கெடுத்து பிற மனிதர்களையே பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மனிதாபிமானத்தில் அவர்கள் களத்தில் இறங்கி களமாடி சில நேரத்தில் அவருடைய உயிர் கூட மாய்த்து போவது உண்டு. இது கூட உலகத்தில் போற்றப்படக்கூடிய உயிர்கள். அல்லாஹ்விடத்திலே முஸ்லீமாக இருந்தால் உயர்ந்த அந்தஸ்தை பெறும். சில உயிர்கள் இருக்கிறது மார்க்கத்தில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய உயிர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னார்களுடைய காலத்திலே நடக்கப்பெற்ற பலவிதமான யுத்தங்களில் கலந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தன்னுடைய உயிரை அவர்கள் விட்டார்கள், ஷஹீதானார்கள் என்றெல்லாம் ஹதீஸுகளிலே பார்க்க முடியும். குர்ஆனும் அதை பல இடத்திலே சொல்லி காட்டுவதுண்டு. அப்படி ஒரு மனிதனிடத்திலிருந்து உயிர் பிரிவதாக இருந்தால் 2 விதத்தில் கட்டமைக்கப்பட வேண்டும். ஒன்று, உலக நலவுக்காக வேண்டி அவருடைய உடலிலிருந்து உயிர் பிரியப்பட வேண்டும், அல்லது ஆகிரத்தில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலிக்காக வேண்டி உயிர் பிரியப்பட வேண்டும். இதை தாண்டி 3வது ஒன்று, அவனுக்காக இவனுக்காக கண்ட ரசிகர்களுக்காக
விபச்சாரம் செய்யக்கூடிய, மதுவிலே ஊறக்கூடிய, இவர்களுக்காக வேண்டி அவரை நான் நேசிக்கிறோம், அவரை நான் பிரியப்படுகிறோம், அவர் என் உயிர் என்றெல்லாம் சில இளைஞர்கள் சமீபத்தில் கடந்த இந்த 2-3 நாளைக்கு முன்னதாக ஒரு பேர் அதிர்ச்சி, எதிர்பாராத விதத்தில் ஒரு கூட்ட நெரிசலில் 41 உயிர்கள் வீணாக பறிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வியலில் பார்க்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி பெற்று ஃபத்ஹே மக்கா வெற்றி கொள்ளப்படக்கூடிய அந்த நாளில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான சஹாபாக்களுடைய கூட்டத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி வருகிறார்கள். வரக்கூடிய வழியிலே ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் ஊட்டி கொண்டு இருக்கிறது. திடீரென்று சஹாபாக்களுடைய ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் பார்க்கிற பொழுது நாய் பயந்து போய்விட்டது, திகைத்து போய்விட்டது. இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் திரளாக கூடியிருக்கிற இந்த கூட்டம், இந்த கூட்டத்திலே எனக்கோ அல்லது குட்டிகளுக்கோ ஆபத்து வந்துவிடும் என்ற அந்த ஒரு பதபதப்பான உள்ள ஒரு சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித இனத்தையும் தாண்டி மிருகத்தின் மீதும் ரசூலுல்லாஹ் இரக்கம் கொண்டவர்கள் என்பதற்கு ஒரு பெரிய சான்றாக ஹஜ்ரத் ஜுஹைல் இப்னு சுராகா ரலியல்லாஹு அன்ஹு அன்னார்களை அழைத்து ஒரு சஹாபியை கூப்பிட்டு இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த நாயை பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் இஸ்லாம். எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் யாருக்கும் எந்த விதத்திலும் உயிர் சேதாரம், பொருளாதாரத்தினுடைய சேதாரம் வந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய நிகழ்வு ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னார்களுடைய வரலாற்றை குறித்து ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, சுலைமான் நபியும் படை பட்டாளத்தோடு வருகிற சமயத்தில் ஒரு எறும்பு, அந்த எறும்பிலே அந்த கூட்டத்திற்கு தலைவியாக இருக்கிற ஒரு எறும்பு, அந்த எறும்பு எழுந்து தன்னுடைய கூட்டத்தில் உள்ள ஏனைய எறும்புகளுக்கு சொன்னதா, யா அய்யுஹன் நம்லு துஹுலு மசாகினக்கும், எறும்பு கூட்டமே நீங்கள் உங்களுடைய பொந்துகளிலே நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள். லா யஹிதுமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு, சுலைமான் அவர்களும் அவர்களை சார்ந்திருக்கிற படை பட்டாளங்களும் அவர்களுக்கு தெரியாமல் உங்களை மிதித்து விட வேண்டாம், நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்று எறும்பு சொன்ன ஒரு வார்த்தையை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் உயிர்கள் எவ்வளவு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறது. இதே ஃபத்ஹே மக்கா வெற்றி கொள்ளப்படக்கூடிய அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை முன்வைத்து சொல்லப்பட்ட சில வரிகள், பொன் எழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய பல செய்திகள் உண்டு. அதில் ஒன்று சொல்லுவார்கள், இந்த மனித உயிர் என்பது இங்கே இருக்கிற காபத்துல்லாவை விட அந்தஸ்தால் கண்ணியத்தால் மிக உயர்ந்தது, அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் மக்காவில் குறிப்பிட்ட ஹரம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லை பகுதி என்று சொல்லுவாங்க. அந்த எல்லை பகுதிக்குள்ள ஒருத்தர் புகுந்துட்டானா அவன் எவ்வளோ பெரிய கொலை குற்றவாளியாக இருந்தாலும் அவனை கொலை செய்யக்கூடாது. எல்லை பகுதிக்குள் இருக்கிற பூச்சிகளை கொலை செய்யக்கூடாது, புறாக்களை அடிக்கக்கூடாது, வேட்டை பிராணிகளை கொலை செய்யக்கூடாது. மனிதன் அவன் கொலை குற்றத்திற்கு உள்ளாக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் கூட அவனையும் கொலை செய்துவிடக் கூடாது என்று இன்னைக்கு வரைக்கும் ஷரியத்திலே சொல்லப்பட்ட செய்தி. அப்படி என்றால் மனித உயிர்கள் என்பது காபத்துல்லாவை விட சிறந்தது, அதை பாதுகாக்கப்பட வேண்டும். ஒருவேளை நாம் உயிரை விடுவதாக இருந்தால் ஷரியத்தில் சொல்லப்பட்ட தெளிவான செய்தி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டுமே உயிரை மாய்க்க வேண்டும். இதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலும் உயிரை மாய்த்து விடுவது கூடாது. எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுகிறீர்களா, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், உனக்கு அல்லாஹ்வுடைய பிரிய வேண்டுமா, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை உனக்கு அடைய வேண்டுமா, அப்படி என்றால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள்.
அன்னார்களை பின்பற்ற வேண்டிய சமுதாயம் இன்னைக்கு எங்கேயோ திசைகள் மாறி போய் யார் யாருக்கு பின்னால் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இளைய தலைமுறைக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். பெருமானார் மீது அதிகம் பிரியம் வையுங்கள். அந்த பிரியத்திற்கு அளவு இல்லை, எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லி காட்டுகிறார். அத்திபு அவ்லாதக்கும் அலா ஸலாஸி ஹிஸால், உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 விதமான குணத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை நீங்கள் போதியுங்கள் என்றார்கள் பெருமானார். அதில் முதலாவது சொல்லும் பொழுது ஹுப்பி நபியிக்கும், உங்களுடைய நபியின் பிரியத்தை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் போதனை செய்யுங்கள் என்கிறார்கள். முதலில் நபியுடைய பிரியத்தை ஏற்படுத்த வேண்டும். அடுத்து ஹுப்பி அஹ்லி பைத்திஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பாரம்பரியத்தில் வருகின்ற ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை பிரியப்பட வேண்டும் என்று போதனையுங்கள். மூன்றாவதாக சொல்கிறார்கள் வ கிராஅத்தில் குர்ஆன், குர்ஆன் படிப்பதை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்கிறார்கள். இங்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஹதீஸினுடைய நிறைய விளக்கங்கள் இங்கே இருக்கிறது. ஒரு மனிதர் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே பெருமானார் மீது பிரியத்தை ஏற்படுத்த வேண்டும், பெருமானாருடைய குடும்பத்தினுடைய பிரியத்தை ஏற்படுத்த வேண்டும். மூணாவதாக குர்ஆனை முன்னிறுத்துகிறார்கள். அப்படி என்றால் குர்ஆன் ஒரு குழந்தைக்கு அறிமுகத்துக்கு முன்னதாகவே பெருமானாருடைய பிரியமும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினுடைய பிரியத்தையும் உள்ளத்தில் செலுத்துவது பெற்றோர்கள் மீது கடமை என்கிறார்கள் முஹத்திஸீன்கள். அப்படிப்பட்ட பிரியம் இல்லை என்றால் இன்னைக்கு சமுதாயம் எங்கெங்கேயோ போய் நிற்கிறது. அவனை போல நடிக்கிறது, அவனை போல நடக்கிறது, அவனை போல பார்க்கிறது. சில ரசிகர்கள் என்ற பெயரிலே அவர்களுடைய ஏதாவது படங்கள் வெளியானால் பெரிய பெரிய கட்டவுட்டுகளை வைப்பது மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னார்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அலி அவர்களே, கைஃப கான ஹுப்புக்கும் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னார்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற உங்களுடைய பிரியத்தினுடைய அளவு என்ன, எப்படி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், கான வல்லாஹி அஹப்ப இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா, நாங்கள் விரும்புகின்ற எங்களுடைய பிள்ளைகளை விட, எங்களுடைய மனைவிமார்களை விட, ஆபாயினா எங்களுடைய பெற்றோர்களை விட, எல்லாத்தையும் விட ஒரு மனிதன் வனாந்தரத்திலே வாழக்கூடிய, பாலைவனத்தில் வாழக்கூடிய கடுமையான தாகம், அந்த தாகத்தில் இனிமையான குளிர்ந்த தண்ணீரை தேடுமே, அதை விட பெருமானாரை நாங்கள் அதிகம் பிரியப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிறார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் பிரியம், இதுதான் ரசிகன். ஒரு ரசிகன் இப்படி இருக்க வேண்டும், பெருமானார் மீது பேர் அன்பு கொண்டவனாக இருக்க வேண்டும். அந்த விஷயத்தை நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு செலுத்தவில்லை என்றால் அதற்கு பகரமாக யார் யாருக்கு பின்னாலும் போகக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும். தல்ஹத் இப்னு பரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி ஒருத்தர் இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் இடத்துல போய் சொல்றாங்க, முர்னி பிமா ஹப்பபத ஃபலா ஆஸிலக அம்ரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன பிரியமா இருக்கோ அதை நான் சொல்லுங்க, அதை நான் அப்படியே செயலாற்றுவேன், எந்த விஷயத்திலையும் கடு அளவும் நான் மாறு செய்ய மாட்டேன், உங்களுக்கு என்ன விருப்பமா இருக்கோ அதை அப்படியே சொல்லுங்க, நான் கேட்கிறேன் என்று தல்ஹத் இப்னு பரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் சோதிக்கணும் இல்லையா, இந்த சமூகத்திற்கு இப்படியும் சில நபர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்டணும் இல்லையா, அதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஃபக்துல் அபாக்க, போய் உங்க ஒப்பனை கொன்றுன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் உங்க அத்தாவை கொலை செய்கின்றார்கள். ஆனால் இது ஒரு சஹாபிக்கு ஒரு சோதனை. ரசூலுல்லாஹ்வே நீங்கள் ஆணையிடுங்கள் செய்கிறேன் என்ற ஒத்த வார்த்தைக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் தந்தையை நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று. ஒரு புறம் தந்தையா, இன்னொரு புறம் ரசூலுல்லாஹ்வுடைய வாக்கா சொல்லா.
சற்றும் எதிர்பாராமல் யோசிக்காமல் உடனே அந்த சஹாபி எழுந்து வாளை உரிவு கொண்டு தன்னுடைய தந்தையை கொலை செய்ய முற்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து நிறுத்துகிறார்கள். வேண்டாம், உங்களுடைய ஈமானின் உங்களுடைய வார்த்தையை சோதிப்பதற்காக வேண்டி சொன்னேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ்வை எந்த இடத்துல சஹாபாக்கள் வைத்தார்கள் என்று. இதுதான் உண்மையான பிரியம், இதுதான் இஸ்லாத்திற்கு அவர்கள் எடுத்து வைக்கிற தியாகங்கள். பின்னே ஒரு காலத்துல வரலாற்றிலே பார்க்கிறோம், இதே தல்ஹா இப்னு பரா என்கிற சஹாபி வஃபாத் ஆகக்கூடிய தருணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்துடைய நெருக்கத்தில் அந்த சஹாபியினுடைய உடலை பார்த்துட்டு ஏனைய சஹாபாக்கள் சொன்னாங்களாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவர் வஃபாத் ஆயிடுவார், ஒருவேளை வஃபாத் ஆகிவிட்டால் எனக்கு தகவல் நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து ஜனாசா தொழுவு வைக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இவர்களுடைய வீடு வந்து யூதர்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் இருக்குது. அவர்கள் வஃபாத்தாகக்கூடிய மரண தருவாயில் கடைசி நேரத்தில் ஏனைய சஹாபாக்களை, பக்கத்தில் இருக்கிற சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நான் வஃபாத்தாயிட்ட ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் தகவலை சொல்ல வேண்டாம், ரசூலுல்லாஹ் இங்கே வர வேண்டாம், உடனுக்குடனாக நீங்கள் என்னை அடக்கம் செய்து விடுங்கள், இதுதான் என்னுடைய மரணத்தினுடைய சாசனம், வசியத்து என்று சொல்லி வஃபாத்தாகி விட்டாங்க. சஹாபாக்களுக்கு ரெண்டு விதமான விஷயம். ஒன்று, வஃபாத்தான ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இன்னொன்று, வஃபாத்தான உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு தகவலை தெரிவிக்க வேண்டாம், உடனே என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்று அவரும் சொல்லுகிறார். நான் இருக்கிற இந்த பகுதி யூதர்கள் அதிகம் சூழ்ந்திருக்கிற பகுதி, ஒருவேளை என்னுடைய ஜனாசாவை பார்க்க வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களுடைய உயிருக்கு ஏதாவது யூதர்கள் மூலமாக ஆபத்து வந்து விடுமோ என்பதை பயந்து நான் சொல்லுகிறேன், ரசூலுல்லாஹ் என்னுடைய ஜனாசாவிற்கு வர வேண்டாம் என்று சொல்லி வஃபாத்தான செய்திகள் எல்லாம் ஹதீஸுகளிலே வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. இப்படிதான் பிரியத்தை வளர்த்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது உண்டான பிரியம் மனிதர்களையும் தாண்டி மிருகங்களிடத்திலேயும் இருந்தது. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னாருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பாம்பு ஒன்று, ஒரு பாம்பு. அந்த பாம்பு ஈசா நபி இடத்துல வந்து கேட்டது, மக்காவிற்கு செல்லக்கூடிய வழி எங்கே இருக்கிறது என்று கேட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதோ இந்த வழி போனால் மக்காவிற்கு சென்று விடலாம் என்று சொன்னார். சொன்று விட்டு சொன்னாங்க, ஏன் இப்போ நீ மக்காவிற்கு போற? அதற்கு பாம்பு சொன்னது, பின்னே ஒரு காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு வருவார்களாம், மக்காவிலே பிறப்பார்களாம், அவர்களை பார்த்து என்னுடைய சலாத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி நான் செல்கிறேன் என்று சொன்னது. அதற்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அதுக்கு 600 வருஷங்கள் ஆகும் அல்லவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு இன்றைய காலத்திலிருந்து 600 வருடங்கள் ஆகும் அல்லவா? அதற்கு சொன்ன உடனே பாம்பு சொன்னது, அதை பற்றி கவலை நமக்கு இல்லை, நாம் பெருமானார் மீது ஆதரவு வைப்பதுதான் நம்மின் மீது கடமை, அந்த கடமையை நிறைவேற்றுவது அது இறைவனுடைய கையில் இருக்கிறது, என்னுடைய ஆதரவு பெருமானாரை பார்க்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்று சொல்லிவிட்டு பாம்பு போய்விட்டது. 600 வருஷம் கழிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் சவுர் குகை என்ற குகையில் ஒரு 3 நாள் தங்கியிருப்பாங்க. 600 வருஷத்துக்கு முன்னதாகவே அந்த சவுர் குகைக்குள் இந்த பாம்பு போய்விட்டது. போய் அந்த குகையில 70 விதமான அந்த பொந்துகளை ஏற்பாடு செஞ்சிருந்தது, ஓட்டைகளை. ஏன்னா ஒருவேளை யாராவது என்னுடைய பொந்தை அடைத்து விட்டால் வேறு வழியில் நான் வெளியே வர வேண்டும் என்பதற்கு 70 ஆக்கி வச்சிருந்தது. இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துல வரலாறு நமக்கு தெரியும். அபூபக்கர் அவங்க அந்த சவுர் கோயில முன்னாடி போய் இருக்கிற அந்த எல்லா ஓட்டைகளையும், இந்த துணிகளை, கிழிந்த துணிகளை அப்படியே வச்சு அடைச்சிருவாங்க. ஒரே ஒரு பொந்துல மட்டும் அடைக்கிறதுக்கு துணி இருக்காது, வேற எந்த பொருளும் இருக்காது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய காலை கொண்டு அந்த பொந்தை அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த காலை கொண்டு அடைக்கப்பட்ட காலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அன்னார்களுடைய மடியில் படுத்திருப்பார்கள். இது வரலாறு சொல்லுகிறது. இப்ப எல்லா பொந்தையும் அடைச்சாச்சு, இருக்கிற ஒரு பொந்து அதுவும் காலை வைத்து அடைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே இருக்கிற அந்த பாம்பு ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல வெளியே வர வேண்டும். எப்படி வருவது? ஓட்டைக்குள் இருந்து கொண்டே அபூபக்கருடைய பாதத்தை கொத்திக்கொண்டு இருக்கிறது. அந்த பாம்பு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னார்கள்
பாம்பு தூக்கம் கெட்டுவிடும் என்பதற்காக வேண்டி அப்படியே வைத்துக் கொண்டு இருக்கிறார். வலியை தாங்கிக் கொண்டு அப்படியே வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அபூபக்கருடைய ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல வலி தாங்க முடியாமல் கண்ணில் இருந்து கண்ணீர் வர, அந்த கண்ணீர் துளிகள் பெருமானாருடைய முகத்தில் விழ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழித்து பார்க்கிறார்கள். என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது, பாம்பு உள்ளே என்னை குத்திக் கொண்டிருக்கிறது யா ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் காலை எடுத்து சொல்லுகிறார்கள். எடுத்து பார்த்த உடனே பொந்தில் இருக்கிற பாம்பு வெளியே வந்து, யா ரசூலல்லாஹ், கிட்டத்தட்ட 600 வருஷங்கள் நான் காத்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு சலாம் சொல்ல என்று அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்ற சொன்ன வரலாறுகள் ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்படுகிறது, வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்படுகிறது. எதற்கு சொல்ல வருகிறோம்? இதுதான் பெருமானார் மீது ஏற்படுகின்ற ஒரு பிரியம். இந்த பிரியம் நம்முடைய ஈமானை பாதுகாக்கும். இந்த பிரியம் அடுத்தவர்களுடைய வழியை பின்பற்றுவதிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். பெருமானார் மீது பிரியம் இல்லை என்றால் தடம் மாறி போகக்கூடிய ஒரு நிலை உண்டாகிவிடும், குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் யாரை பிரியப்பட வேண்டுமோ, யாரை பின்பற்றப்பட வேண்டுமோ அவர்களை பிரியப்படவும் பின்பற்றுவதற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. பிற கலாச்சாரங்களில் ஈடுபடுவதை விட்டும், பிற இஸ்லாத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் இறைவன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும்